அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. கொடைக்கானல் படப்பிடிப்பு முடிச்சுட்டு இன்றைக்கி தேதி 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஏன்னா இந்த படப்பிடிப்பை முடிக்கணும்னு சொல்லி அதோட இடைவெளி நேரத்தில் தான் இந்த காணொளி பதிவு செய்கிறேன். என்னென்னா, தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும், வாய் பேச முடியாத காது கேட்காத ஆர்டிசம் குழந்தை தெய்வ குழந்தைங்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முருகர் உத்தரவு கொடுத்து கடைசியாக 1 வருஷம் ஆகுது. அதில் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த 1 வருஷத்துல தான் இப்போ பூம்பாறை முருகரை போய் பார்த்துட்டு வந்தேன். அதே சமயத்தில் தெய்வ குழந்தைகள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னது முருகர் தான். அந்த முருகர் உத்தரவு கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு நேத்தோட. அதுக்காக தான் இந்த காணொலியை மெயினாக என்னென்னா, இந்த தெய்வ குழந்தைகள் உதவி பண்ணுறது நான் கிடையாது, முருகர் தான். இதில் ஒவ்வொருத்தரும் எனக்கு எங்கெங்கிறதோ ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எத்தனையோ இது வரைக்கும் முதல்ல குழந்தைக்கு மிஷின் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 57 குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. முருகப்பெருமான் யாரெல்லாம் உதவி பண்ணுன்றதே முருகர் நினச்சி முருகர் சொல்லி தான் உதவி செஞ்சாங்க. அதான் ஒரு பெரிய அதிசயம். அப்படி உதவி பண்ண எல்லாருமே நான் முருகராக தான் பார்க்குறேன். எல்லா முருக பக்தர்களுக்கும் முருகர் அடியார்களுக்கும் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த 1 வருஷம் நிற்காமல் இனி பல 100 வருஷம் இது போகுன்றது என்னோட நம்பிக்கை. காரணம், இதை நடத்துறது முருகர், நான் நடத்தலை, நம்ம நடத்தலை. இது இந்த தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொன்னது முருகர். ஏன்னா இன்றைக்கி பூம்பாறை போனப்போ பூம்பாறையில் சொன்னாங்க, பெயர் தெரியாத ஊர்லேருந்துலாம் வராங்க உங்கள் காணொலி பார்த்துட்டு. நைஜீரியா நாட்டிலேருந்து ஒருத்தவங்க பிரசாதம் கேட்டு அமைச்சிருந்தாங்க ஒருத்தர் இதுக்குன்னே. அப்படி அந்த குழந்தையோட தீர்த்தம், அந்த முருகரோட தீர்த்தம் எடுத்துகிட்டு போனப்போ அந்த குழந்தை சரியாச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே முருகர் ஆணைப்படி, முருகர் உத்தரப்படி நடக்குது. இதுவும் ஒரு சாட்சி. இந்த பணி இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். முருகர் நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் கிளம்பும்போது கூட ஒரு தெய்வ குழந்தை உதவிக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேசிட்டு வைக்கிறாங்க, அடுத்த சைடு ஒரு முருக பக்தர் ஃபோன் பண்ணி ஏதாவது எங்கள் பையனோட பர்த்டே ஏதாவது தெய்வ குழந்தை ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு பெரிய அதிசயம். அதேமாதிரி தைப்பூசம் அன்னைக்கு நான் ஆல்ரெடி எல்லா தெய்வ குழந்தைங்களுக்கும் சாப்பாடெல்லாம் சொல்லிட்டேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தெய்வ குழந்தைங்களுக்கு சாப்பாடு தரம் நாங்கள் தரோம் அப்படின்னு கேட்டாலுமே பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி தர்மம் யார் வேணாலும் செய்யலாம். இந்த தெய்வ குழந்தைங்களை செய்யறதுல எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்றதை நான் உணர்ந்த அப்புறம் தான் இந்த ரகசியத்தை நம்மளோட வச்சுக்கணும். இது வரைக்கும் எந்த நேர்காணலும் சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு சுயநல நோக்கோட செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது யாரோட கர்மாவும் யாரோட ஊழ்வினையும் மாற்றக்கூடாது. அவங்க அனுபவிக்கணும், அவங்க அனுபவிச்சுதானோ. அதை மீறி ஒரு முருக சக்தி அவங்களை இயக்கி கொண்டு வரது பாருங்கள். அதுதான் நான் கண்ட ஒரு பெரிய அதிசயம். திரும்பவும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருக பக்தருக்கும் நன்றி. தெய்வ குழந்தைங்க உதவுகிற எல்லாருக்கும் நன்றி. இன்னும் பல 100 வருஷம் தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு எதிரில் வெள்ளையங்கிரி மலை இருக்குது, அங்கே தான் படப்பிடிப்பு, அது கீழே தான். அங்கே தான் இந்த காணொலி பதிவு பண்ணுறேன். பஞ்சபூதங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த தெய்வ குழந்தைகளை உதவி பண்ணுற விஷயம் இன்னும் பல 100 வருஷம் போகட்டும். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.